வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன் பாண்டி. இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒருத்தரை வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன வேலைப்பாடுகள் வந்து வீட்டுக்காரங்களே பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் போதுமானது. இதுக்காக நம்ம ஃபீல்டில் இருக்கிற எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர்ஸ் யாரும் வந்து நம்மளை திட்ட வேணாம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா டைமும் ஒரு கம்ப்ளைண்ட்டை போய் நம்மளால் அட்டன் பண்ணி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரலாம். அட் த சேம் டைம் வந்து கஸ்டமருக்கு அது ஒரு மிகப்பெரிய ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த வேலை அப்பயே அவங்களுக்கு வந்து அத்தியாவசியமாக இருக்கலாம். உடனே அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். இது மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். இதை ஆஸ் ஏ கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஓகே, இல்லை ஆஸ் ஏ எலக்ட்ரிஷியன்ஸ் ஆர் ப்ளம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஓகே. எல்லோரும் பாருங்கள், அவங்க என்னதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப பெரிய வீடெலாம் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அதை நான் காமிக்கலை. அதை காமிச்சா உங்களுக்கு வந்து எடுத்தோன்னா நம்ம பெரிய அளவில் கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா புரிதல் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 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 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு வீடு, 1100 ஸ்கொயர் ஃபீட், 11 சதுரம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இருக்க ஒரு வீட்டுக்கு 2 பாத்ரூமு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்க ஒரு வீட்டுக்கு 3 பாத்ரூமு இருக்க ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பெர்ஃபெக்டாக ப்ளம்பிங் லைன் அடிச்சிருக்கோம், எப்படி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அளவு வச்சு எப்படி அதை அடிக்கும், அது எவ்வளோ ஒரு நேராக இருக்குது, மேலே ஒரு 1500 லிட்டர் டேங்க் ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து ஒரு பிராண்டட் டேங்க் தான் போட்டிருக்கோம். பைப் எல்லாமே ஃபினோலக்ஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத டேங்க் கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபினோலக்ஸில் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம டீம் ஒர்க் சார்பாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி அதை ஃபினிஷ் பண்ணோம், அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்னெல்லாம் ஒர்க்கை எந்தெந்த ரேஞ்சில் எப்படி அந்த கோடெல்லாம் பைப்பு கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் இங்கேருந்து பார்த்தா 100 அடிக்கு பார்த்தாலும் அந்த ஒரு நேராக பைப் இருக்குது. எந்த இடத்துல போய் ரசமட்டை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் லெவல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் வச்சு பார்த்தாலும் பார்க்க அப்படியே சென்டராக நிற்கணும். அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக எப்படி ப்ளம்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சூப்பர் ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம பண்ணியிருக்க வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களுக்காக எடுத்திருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வீடியோ முடிஞ்சோன்னா மறக்காமல் இந்த போன்ற பயனுள்ள தகவல்கள் நிறைய நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது ஒரு பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு இது தாங்க. அதாவது 1100 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு, 2 பாத்ரூம் இருக்குது, மேலே டேங்க் வைக்க போகிறோம். டேங்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 அடி கிரவுண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழுக்கு போடாமல் எடுத்து நம்ம இப்படி ஒரு சாக்கோ அல்லது ஏதோ ஒரு கோணியோ விரித்து கொட்டிக்க வச்சுக்கணும். நமக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணுங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெயின் இந்த ஃபார்மெட்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே கண்ட இடத்துல போடாதீங்க. நம்ம பொருள் ரிட்டன் கூட ஆகும், திரும்ப கடையில் கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் அது வேஸ்டேஜ் இல்லாத பார்த்துக்கிறதுக்காக இப்படி கோணி பை போட்டு எடுத்துக்கோங்க. தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது மட்டம் பார்க்கணும். எந்த மட்டத்தில் பைப் அடிக்க போகிறோன்றதை தெரிஞ்சு, இது டியூப் லெவலுங்க. டியூப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்றுறோம். மேஸ்திரிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி நம்ம டெட் அண்ட் 2 பக்கம் ஊற்றிட்டு நம்ம தூக்கி பிடிச்சோம்னா 2 இடமும் ஒரே மாதிரி இருக்கும். நான் அடுத்தது அதை காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஒரு மார்க் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் போய்ட்டு இன்னொரு மார்க் கொடுத்தா கரெக்டாக அந்த மட்டம் இருக்கும். கொஞ்சம் கூட அப்பு டவுன் போகாது. தண்ணி நம்ம மட்டத்தை விட மேலே எப்போயுமே ஏறாதுங்க. அதுக்கு தான் பாருங்கள், இது ஒரு டெமோ வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். நான் என்ன தான் தட்டி விட்டாலும் திரும்ப ஓய்வு நிலைக்கு வரும்போது தண்ணி ஒரே மட்டம் நிற்கும். இதே தான் நம்ம எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் கொண்டு போய் வச்சாலும் தண்ணியுடைய மட்டன்றது எவ்வளோ தூரம் கொண்டு போனாலும் ஒரே மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக காமிச்சிருக்கேன். நூல் நம்ம அடித்து முடிச்சிருக்கோம். நூல் அடித்ததுக்கப்புறமும் கரெக்டாக கிளாம்புடைய அளவும் ஒரே அளவு இருக்கணும். சும்மா கண்டபடி கிளாம்ப் அடிக்கக்கூடாதுங்க. கரெக்டாக ஒரு 2 அடிக்கு நாங்கள் ஒரு கிளாம்ப் அடிப்போம், அல்லது 20 இன்ச்சுக்கு அடிப்போம். ஆக்சுவலாக நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சுக்கு அடிச்சிருக்கோம். 20 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் டேப் வச்சு மார்க் பண்ணுறத இப்படி ஒரு துண்டு பைப் அறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். தென் தம்பி பாருங்கள் ட்ரில் பண்ணிகிட்ருக்காப்புல நம்ம டீம்மேட்டு, நம்ம தம்பி தான் அவர். ட்ரில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டை அடிப்போம், குச்சி கட்டை அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஆணி அடிப்போம் கிளாம்ப் அடிக்கிறதுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே பார்த்தீங்கன்னா வாட்டத்துக்கு அடிக்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய 4 இன்ச்சு பாத்ரூமுடைய அவுட்லெட் போகிறதுக்காக இந்த பைப் அடிக்கிறேன். இது நேராக அடிக்கக்கூடாது. மட்டத்துக்கு பிடிச்சிட்டு கீழே ஒரு 4 இன்ச்சு ஒரு பக்கம் இறக்கி அடிச்சிடணும். மட்டத்துக்கு இதே அளவு மாதிரி பிடிச்சிட்டு அடிக்கும்போது 4 பக்கம் ஒரு 4 இன்ச்சு இறக்கி அடிச்சிட்டோம்னா வாட்டர் நம்ம கரெக்டாக இருக்கும். நமக்கு ஸ்லெட்ஜு போகும்போது பாத்ரூமில் டாய்லெட் போகும்போது பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் போயிடக்கூடாது எப்போவுமே. அதனால் ஸ்லெட்ஜோடு அடிச்சுட்டு போயாகணும், போய் நமக்கு செப்டி டேங்க்கு போயாகணும். அதுக்காக ஒரு 4 இன்ச்சு இந்த பக்கம் டவுன் கொடுத்து அடிச்சிருப்போம். அதுக்குமே பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஒரு கிளாம்ப் கொடுத்து அதுக்குமே பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்பவுமே ட்ரில் ஒர்க் பண்ணுவோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பைப்பை வந்து நம்ம ஒட்டி செவுத்தில் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பைப்பு வந்து செவுத்துடைய மட்டத்துக்கு கட் பண்ணுங்க. மட்டத்தை கட் பண்ணும்போது இப்படி மிஷினை வச்சு கட் பண்ணாலும் சரி, ஆக்ஸா பிளேடு ஓரமாக வச்சு கட் பண்ண முடியாது.
ஸோ அதனால் இப்படி மட்டத்தை கட் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். தென் நீங்கள் சாணம் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கலாம். இது ஒரு ஈஸி மெத்தடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு மிஷினரியில் அறுக்க பழகிக்கோங்க. அதாவது அறுக்காமல் இருக்கிறவங்க ஆசாப்லேயே நல்லா இருக்கிறவங்க அறுக்கலாம். பட் ஆசாப்ளோட இது கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக தெரியுங்க. தென் இதை சைடில் எல்போ போத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்த்திங்களா அந்த மிஷின்லேயே அழகாக கட் பண்ணி உடச்சிருக்கோம். சில பேர் உளியை வச்சுட்டு மங்குன்னு உடைப்பாங்க, கண்டபடி உடஞ்சிட்டு அசிங்கமாக இருக்கும். ஆனால் இது மாதிரி கட் பண்ணி உடச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். நாளைக்கு மேஸ்திரி பேக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த 4 கிலோ நம்ம ஆணி அடிக்கிறோம் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக நான் முடிஞ்ச அளவு கொடுக்குறேங்க உங்களுக்கு. ஸோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் எவ்ரி ஸ்டெப்பாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்காகவே பண்ணியிருக்கோம். அதே போல் கிச்சன் சைடுங்க. இது பைப்பை வந்து நம்ம முதல்ல கிளாம்பு அடிச்சதுக்கப்புறம் பைப்பு தூக்கி சொருவிட்டோம். கிச்சனுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு வாட்டம் கொடுத்து இங்கேருந்து 4 இன்ச்சு அங்கேருந்து 4 இன்ச்சு 8 இன்ச்சு வாட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஏர் கொடுக்கணும். அதுக்கு நேராக ஜன்னல் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்காமல் நம்ம இந்த இடம் தள்ளி கொடுக்குறோம். இந்த இடம் அவங்க பெருசாக ஒன்று யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்டெப் கிளாம்ப் கொடுக்குறோம் ஏருக்கு. ஏன்னா கேட்டால் குறுக்க 2 பைப் கிராஸ் ஆகும். தண்ணி இன்கமிங் லைனும் கிச்சனுக்கு போகிற லைனும் அதில் போகிறதுனால கிராஸ் ஆகும். கிளாம்பை பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், கொஞ்சம் கூட மாறி இருக்காது பாருங்களேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி அடிக்கணும். இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். பார்த்தா நேர் தெரியுதுங்களா? இது மாதிரி நேராக இருக்கணும் பைப்பு. பார்க்க கசாமசான கோணையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்தாலும் நம்ம கடைசியாக வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ அது கிடையாது. கிளாம்பை அப் டவுன் பண்ணுறது மூலிமா பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு பார்த்திங்கன்னா அங்கே வாட்டம் கொடுத்துட்ருக்கோம். அந்த டெட் எண்டில் இருக்குது பாருங்கள், அதான் செப்டிக் டேங்கோடைய நம்ம அவுட்லெட் லைன் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஸ்லெட்ஜ் போய் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்றைக்குமே ஒரு வேஸ்ட் லைனோ தண்ணி லைனோ எது வந்தாலும் ஏர் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்போ தாங்க தலைகீழே வந்து நிற்கும். ஏர் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஏர் லாக் ஆகிடுச்சுன்னா பெரும் பிரச்சனை ஆயிரும். நாளைக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம போட முடியாது. ஸோ மெட்டீரியல்ஸ் பாருங்கள், நமக்கு கரெக்டாக எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படி ஒய் போட்டு போடலாமா, டீ போட்டு போடலாமான்னு கெஸ்ஸிங்கில் இருக்காங்க நம்ம டீம்மேட்ஸு. ஸோ ஆக்சுவலாக அதை நான் பண்ணியிருப்பேன். அந்த ஒர்க் நான் தான் பண்ணேன். ஃபினிஷிங்கில் காமிக்கிறேன். இடத்துல கிச்சன் ஒர்க் பாருங்கள், ஏர் விண்டுக்காக மேலே தூக்கியிருக்காங்க. அதுக்குமே அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் கொடுத்து நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ என்றைக்குமே சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும் நம்ம. ஸோ இது கூட டோரல் கொடுத்துருக்கிறது. நாளைக்கு ஏதாவது சாப்பாடெலாம் அதிலே கொட்டுவாங்க. அது ஒரு வேளை அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இங்கே ஒரு டோரல் எப்பயுமே கொடுத்துருக்கோம். தென் பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது புதுவிதமாக பண்ணலாமான்ற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து கிச்சனுக்கு போய்ட்டு அந்த ஒரு வாஷ் பேஷன் இருக்கும். வாஷ் பேஷனுக்கு ஒரு லைன் போயிருக்கும். தென் வாஷ் பேஷனோட இன்லெட் அவுட்லெட் வரும். தென் மோட்டர் லைன் ஒன்று அங்கேருந்து வரதுங்க. முன்னாடி வந்து சம்ப் டேங்க் இருக்குது. சம்ப் டேங்க்லேருந்து வரும். நான் இந்த வீடியோவில் முழுசாகவே சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா கிளாம்ப் எப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. பைப் லைனை நீங்கள் எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கோணம் இருந்துடக்கூடாதுங்க வேலையில். என்றைக்குமே வேலை யாருப்பா அந்த வேலையை செஞ்சது. இப்போ பக்கத்து வீடு இருக்குது, நம்ம வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் நம்ம எதில் காட்டணும், நம்ம வேலையில் தான் காமிக்கணும் எப்போவுமே. அதனால் வேலையில் பர்ஃபெக்டாக பண்ணணும். இதில் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ பைப் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்காக தான் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், இன்ஜினியரே பேச வைக்கிறேன். ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணுற பில்டிங் தாங்க இது. எவ்வளோ பைப் அடித்தாலும் ஒரே காசு தான், அதையும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பைப் அடித்தாலும் எனக்கு அதே காசு தான், 100 பைப் அடித்தாலும் ஒரே காசு தாங்க. நம்ம வந்து பேருக்காக வேலை செய்கிறோம். ஸோ அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் பாருங்கள், மெயின் லைன் இறங்கிறதுக்கு மட்டும் அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் கொடுத்துருப்போம். ஏன்னா நாளைக்கு பால்வால் ஒன்று போகும் மாற்றுறதுக்கு பிடிக்கிறதுக்கு. இதுலேயும் ஒரு கேள்வி கேட்கலாம், பிராஸ் பால்வால் போடலான்னு சொல்லிட்டு. ஒரு பால்வால் 2000 வருங்க, 8000 வரும். ஓவரால் பைப்பே சிபிவிசி பைப்பே 8000 தான் வாங்கியிருக்காங்க. அதனால் பால்வால் அந்த ரேஞ்சுக்கு வாங்க மாட்டாங்க. எனக்கு 5-6 வருஷத்தில் போகுதுன்னா அன்றைக்கி நான் ஒரு பால்வால் 300 கொடுத்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது இந்தாண்ட வாலில் வந்து நமக்கு இன்கமிங் லைன் ஏறுறது. நம்ம எப்பயுமே கிளாம்பை ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பைப்பை வந்து நம்ம தூக்கி சொருகுவோம். ஸோ பார்த்திங்கன்னா கிளாம்ப் அடிச்சதுக்கப்புறம் கிளாம்ப்லேயுமே வந்து நம்ம முதல்ல நட்டு போட்டுருவோம். நட்டு போட்டு மேலேருந்து பைப்பை தூக்கி சொருவோங்க. சில பேர் பைப்பை வச்சு கிளாம்ப் போடுவீங்க, அது வந்து ஒவ்வொன்றுக்கும் நட்டு கீழே விழும் பிடிக்கும். பட் இது ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா கிளாம்பை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கிட்டு பைப்பை தூக்கி அப்படியே பார்த்தியா சொருவி வச்சு பார்த்திங்களா, அப்படியே தூக்கி மேலேருந்து சொருவிட்டு தென் மேலேருந்து கீழே வரைக்கும் ரசமட்டை வச்சு பார்த்து டைட் வைக்கணும். டைட் வச்ச பின்னாடி தான் நம்ம வந்து பால்வாலுக்கு அறுக்கிறதா இருக்கணும். இந்த கீழே டீ ஜாயிண்ட் போட்டு அறுக்கிறோம் பார்த்திங்களா, இது எல்லாத்துக்குமே ஃபினிஷிங்கில் தான் நம்ம அறுக்கணும். அதுக்காக தான் அந்த லைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம கிராஸ் பைப்பும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நேர் வச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம இறுக்கிடணும். அதாவது மீன் வந்து கிளாம்ப் எல்லாத்தையும் நம்ம வந்து பஞ்ச் பண்ணி சின்ன வளைவுநிலைகள் ஏதாவது இருந்தால் நம்ம கடைசியாக அதை வந்து கிளியர் பண்ணி தட்டிக்கலாம். பெர்ஃபெக்டாக பண்ணும்போது வந்து கொஞ்சம் வளைவுநிலைகள் வரும். கண்டிப்பாக அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. நம்ம ஏன்னா மட்டம் பார்த்து தான் நம்ம அடிச்சிருக்கோம். நல்லா பார்ப்பீங்க, ரசமட்டம் நம்ம டியூப் லெவல் மட்டம் பார்த்து தான் வந்து வாட்டர் லெவல் கொடுத்து தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ கோணம் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. மேலே வரைக்கும் ஏற்றியாச்சு, மேலே டேங்க் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே நாளில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. இது 1 டே சேலஞ்சில் பண்ண வேலை தான். நான் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் இதுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துருப்பேன். காலைல 11 மணிக்கு ஆரம்பித்தோம்.
சாயந்தரம் 5 மணிக்கெலாம் அது வேலையை முடிச்சாச்சு. டேங்க் மட்டும் வைக்கல, ஏன்னா டேங்குக்கு மேலே வந்து பூசாமல் இருந்தாங்க மேஸ்திரிங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பூசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேங்கும் வச்சாச்சு. ஸோ மதிய ஃபுட்டுங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடே வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு தெம்பாக வேலை செய்யலான்னு மதியம் 2 மணிக்கு உட்காந்து சாப்பாடு ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு முடிஞ்சோன்னா நம்ம பின்னாடி பக்கம் பால்வால் ஓட்ட வந்துட்டோம். அந்தாண்டா ஒரு டீமு, மொத்தம் 3 பிட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ நம்ம பேக் சைடு வந்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் கோத்து விடுறதுக்காக நம்ம பேக் சைடு வந்தாச்சு. இதுலேயுமே கீழே எப்படி கோக்குறதுன்ற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காத பார்க்குறவங்க போய் பாருங்கள். ஈஸியாக வந்து எப்படி நம்ம அந்த பைப்பை கோக்கிறது, உள்ளேருந்து வெளியே எடுத்து கோக்கிறதுன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்கள். ஸோ பால்வால் இது ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்சு தாங்க வரும். இந்த பால்வால் 300 தான் வரும். பட் கஸ்டமர் தான், நான் முதல்லே சொன்னேன் இல்லைங்களா, அவர் கம்மி ரேட்டில் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு 10 வருஷத்தில் போயிட்டா கூட நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க விருப்பத்துக்கு வேலை செஞ்சு தரதான் நம்ம இருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஒரு சஜஷன் தான் சொல்லலாம். முடிஞ்சளவு பாருங்கள், அறுக்கிறது எல்லாமே நேர் வச்சு கரெக்டாக இருக்கணும். மிஷின் பிடிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இன்னொன்று, மிஷினை நல்லா டைட்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் லூஸாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பின்னாடி அடிச்சிச்சுன்னா நம்ம இருக்கிற மட்டத்துக்கு எங்கே வந்து அடிக்கும் பாருங்கள், வயிற்றுலேயே அடிக்கும். அதனால் வந்து மிஷின் ஹேண்டலிங்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவு பிளேடில் கூட அறுத்துருங்க, தப்பு இல்லை. நீங்கள் புதுசாக வேலை பழகுறீங்க அப்படின்னா மிஷின்லாம் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பைப் இருக்க பழகுங்க. முதல்ல கிராஸாக தான் போகும் நிறைய, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிஷின்லாம் ஹேண்டில் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் நான் மிஷினில் தாங்க அறுப்பேன். ஒரு பால்வால் வந்து இன்னொரு பால்வாலோடு இடிக்கக்கூடாது. அதனால் ஒரு பால்வால் சொருவிட்டு அந்த பால்வாலோட அடிமட்டை என்னவோ அதை பார்த்து கரெக்டாக இந்த பைப் எடுத்திங்கன்னா அது அடுத்த பால்வால் கீழே வரும். அதை திருவுனா இதில் இடிக்காது. ஆப்ரேட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ தென் அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஒர்க்கு அந்த பக்கம் ஒரு ஒர்க் ஆகிட்டே இருக்குது. எதுக்கு எக்ஸ்ட்ரா பைப் நீட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நம்மளுடைய எந்த வாட்டர் வரத்துக்காக அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. மேலே வந்து ஓவர்ஃப்ளோ வாட்டர் இருக்குது இல்லைங்களா, ஓவர்ஃப்ளோ வாட்டருக்காக தான் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அந்த மேலே பாருங்கள் சேனலுக்கு நம்மள எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம 1.5 பைப் போட்டு இறக்க போகிறோம். அதுக்காக தான் அதை கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளவுதாங்க. நீங்கள் இதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் வீடியோவோட எண்ணில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட் தாங்க என்னால் அடுத்த வீடியோ நம்ம இது மாதிரி கொடுக்கலாமா, இன்னும் இது மாதிரி நம்ம சொல்கிற விஷயம் வந்து கஸ்டமருக்கு அல்லது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியுதா அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் மூலிமா மட்டும்தாங்க நாங்கள் எங்களுக்கு பிரதிபலிக்கும். நாங்கள் அதுக்கு அடுத்த வீடியோக்கான எஃபோர்ட் போட்டு எடுப்போம். இவ்வளோ வேலை ஒரே நாளில் வேலை முடிக்கும் போது கூட நான் இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம எதாவது நம்ம பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். அது வந்து கரெக்டான ஆளுங்களுக்கு கரெக்டாக போய் சேருதான்றது எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற கமெண்ட் மூலிமா தான் தெரியும். நான் பாருங்கள், ஒவ்வொரு கேட் வாலுக்குமே மிஷினில் தான் இருப்பேன். லாஸ்ட் லைனில் வந்து இன்கமிங் தண்ணி ஏறுறது, அதனால் அதில் கேட் வால் போட்டிருக்க மாட்டோம். ஸோ 3 கேட் வால் வரும். 3க்குமே நம்ம கீழே வந்து டிசைன் கொடுத்துருப்போம். எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். டேங்க் வந்துருச்சு. டேங்க்லேயும் நம்ம கீழே வந்து ஹோல்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் 4 இன்ச்சு 2.5 ரெண்டுக்குமே பாருங்கள், 2 ஏர் விண்டு தூக்கியாச்சு. 2.5க்கு இங்கே தூக்கியாச்சுங்க, 4 இன்ச்சுக்கு அங்கே தூக்கியாச்சு. ஸோ இந்த பைப்பெல்லாம் நேராக இருக்கான்றதை பாருங்கள். நேர் ரொம்ப முக்கியங்க. பைப் எங்கேயுமே கோணம் இருந்துடக்கூடாது. வேலையே அந்த நேரில் தான் பேசும். ஆல்ரெடி 2 பைப் கோத்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒட்டு பீஸ் தாங்க. ஒரு டீயை போட்டு ஒரு ஷூவை அடித்தோம்னா பார்க்க நல்லா பெர்ஃபெக்ஷனாக அப்படி இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்டுன்றதை நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு மேபி தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஒன்று ஆர்ஓ பாயிண்ட்டுக்கு இன்கமிங், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுடைய பச்சை தண்ணி இன்கமிங்க. சுடுதண்ணிக்கு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அவங்க ஃபியூச்சரில் மேபி சோலார் போட்டாங்க அப்படின்னா சோலார் லைன் ஒன்று மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கு இப்பொழுதைக்கு. ஸோ அதுக்காக பண்ணியிருக்கோம். தென் கிராஸ் இருக்கும்போது எப்போவுமே நீங்கள் டெட் எண்டில் வச்சு அறுத்திங்கனாலே நீங்கள் எல்லை ஓட்டிங்கன்னா கரெக்டாக ஓட்டுங்க. பாருங்கள், தம்பி மாப்பிள்ளை தான் இருக்கிறாரு. என்றைக்குமே இந்த மூளைக்கு விட எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிறது அப்படியே ஒட்டி அறுத்தோம்னா 2 பக்கமும் எல்லை அப்படியே ஒட்டும். ஸோ இங்கே ஒரு பக்கம் மடித்து போடுறாங்க. மேலே வந்து நம்மளுடைய ஃப்ளஷ் வால்வுக்கு போகிறதுக்கான லைனு. எதுக்கு ஒய் போட்டிருக்கோம், எல்லாம் டீ போடுங்கன்னு சொல்லுவீங்க. என்றைக்குமே வை தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போகும் லைன். அந்த பக்கம் ஸ்டோரேஜ் பண்ண வைக்காமல் டீனா வந்து அதில் நின்று அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி போகும். அதிகப்படியான தண்ணி இருந்தால் மட்டும்தான் டீயில் வந்து ஸ்லட்ஜ் போகும். ஆனால் ஒயில் அப்படி இல்லைங்க, நார்மலாகவே போகும். ஓவரால் நம்ம காலைல 11 மணிக்கு காமிச்ச வியூக்கும் இப்போ மதியம் ஒரு 4:30 மணி ஆகுதுங்க. ஈவினிங் 4:30 மணி ஆகுது. 4:30 மணிக்கு காமிக்கிற வியூவும் பாருங்கள். ஒரே இன்னும் அந்தாண்ட கேப்லேயும் நம்ம ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ ஒரே நாளில் நம்ம டீமில் பாருங்கள் 2, 4, 6 பேர். 6 பேரில் எல்லாமே வந்து ஃபுல் ஒர்க் தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 3 பேர் தான் ஃபுல் ஒர்க் தெரிஞ்சவங்க. 3 பேர் வந்து நமக்கு அசிஸ்டன்ட் தான். நம்ம இந்தளவுக்கு ஒர்க் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென் ஒவ்வொரு லைன் இருக்கும்போது கீழே வந்து இது மாதிரி டீ போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக. இதில் த்ரெட் டைப் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக த்ரெட் டைப் கொடுத்தோம்னா லீக்கேஜ் வருங்க. லீக்கேஜ் இஷ்யூன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் த்ரெட் டைப் கொடுக்கறதில்ல. இவ்வளோ தூரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு த்ரெட் டைப் கொடுக்கறதில்ல ஒன்றும் ஒரு பெரிய டைம் நமக்கு ஆகிற போகிறது இல்லைங்க.
நம்ம எதுக்காக அதை கொடுக்காம இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தங்க கழட்டி விட்டுருவாங்க, தென் லூஸ் பண்ணிட்டா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல் அடர்த்தியில் தண்ணி இருக்கும். அதை ஒன்று நமக்கு தேவையில்லாத ஒரு இஷ்யூ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் இப்போ 1 அடி 2 அடிக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 அடிக்கு மண் நம்புறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆகுங்க. மண் வந்து அதில் நம்ம நம்புறதுக்கு. ஸோ 10 வருஷத்தில் ஒரு டைம் அந்த இதை கழட்டிட்டு நம்ம அதை மாற்றிக்கலாம். தென் நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அட்வான்ஸ் மாடல் வந்துருங்க. அந்த 10 இயருக்குள்ளே ப்ளம்பிங்கில் பெரிய மாற்றமே வந்துடும். அன்றைக்கி என்ன இருக்கோ அதை நம்ம வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ டேங்க் வச்சாச்சுங்க. டேங்க் வைக்காமல் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் நைட் டைமில் வச்சோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் வச்சு ஏர் விண்டு கொடுத்துருக்கோம். டேங்கை விட பார்த்திங்கன்னா ஒரு அடி அதிகமாக தான் இருக்கும் ஏர் விண்டு. தென் பார்த்திங்கன்னா மோட்டர் லைன் நேரத்தில் யூனியன் போட்டிருக்கோம். தென் மேலேயும் போய் காமிக்கிறேன். தென் கீழே இருந்து நம்ம வேலைப்பாடுகளை பாருங்கள், நேராக இருக்கான்றது இதுதான் மெயின். கரெக்டாக பெர்ஃபெக்டாக நேராக இருக்கான்றதை பாருங்கள். ஏர் விண்டு மேலே கொடுத்து அதுக்குமே ஆடாமல் இருக்கிறதுக்காக அதுலேயுமே நம்ம ஸ்டெப் கிளாம்ப் கொடுத்து, அதை அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் கொடுத்து கிளாம்ப் போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப் கிளாம்புடைய அளவு மாறாது இருக்கும். ஸோ இன்கமிங் லைன் ஏறதுலேயும் ஒரு இது கொடுத்துருக்கோம், யூனியன் கொடுத்துருக்கோம். நாளைக்கு டேங்கை கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவாக பண்ணியிருக்கோம். நம்ம வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்களை மென்மேலும் இது போன்ற வீடியோக்களை பயணிக்க செய்யும். தென் நான் மேலே போய்ட்டு காமிக்கிறேங்க. நம்ம ஒர்க் வந்து மேலே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் சைடில் பண்ணுறது வாட்டம் கரெக்டாக இருக்குங்களா, அங்கேருந்து கிச்சன் தண்ணி போகிறதுக்கான வாட்டம் நான் சைடு ஆக்சுவலாக மேலே வந்தாச்சு. டேங்க் வச்சுருக்கோம். இந்த பக்கம் இந்த ஒரு இது விட்டுருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு பால்வால் கேட்டாங்க. ஸோ இதில் எல்லாமே யூனியன் கொடுத்து லைன் எடுத்துருக்கிறது. டேங்கை நாளைக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் எடுத்திருக்கோம். 3 லைனாக பிரித்து கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு ஒரு லைன், 2 பாத்ரூமுக்கு 2 லைன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றதையும் மறந்துடாமல் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நன்றிங்க.